தமிழக சட்டசபை தேர்தலையொட்டி பல்வேறு கருத்து கணிப்புகள் வெளியாகி வருது. இந்த நிலையில தான் லாக் போல் சார்பில் புதிய கருத்து கணிப்பின் முடிவு தற்பொழுது வெளியாகி உள்ளது. இதுல திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்றும், அதிமுக கூட்டணி விஜயின் தாவேகா மற்றும் சீமானின் நாம் தமிழர் கட்சிக்கு கடும் பின்னடைவு சந்திக்கும் என்றும் லோக்பால் சார்பில் நடத்தப்பட்ட தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது தமிழக சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற இருக்கு. மே 4ஆம் தேதி ஓட்டுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. இந்த தேர்தலில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, சீமானின் நாம் தமிழர், விஜயின் தமிழக வெற்றி கழகம், ராமதாஸ், சசிகலா கூட்டணின்னு 5 முனை போட்டி நிலவி வருது. இதுல நேரடி போட்டி என்பது திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி இடையே தான் இருக்கு. ஆட்சியை தக்க வைக்கும் முனைப்புல திமுகவும் மீண்டும் ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று அதிமுகவும் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வராங்க. புதிய கருத்து கணிப்பு. இந்த நிலையில தான் லோக்பால் சார்பில் தமிழக சட்டசபை தேர்தலையொட்டி கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தொகுதிக்கும் சுமார் 500 பேர் என்ற அடிப்படையில் மொத்தம் 1,17,000 பேரிடம் கூறிய கருத்துக்களின் அடிப்படையில் தற்பொழுது அதன் முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கு. திமுக அமோக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி தமிழக சட்டசபை தேர்தலில் மீண்டும் திமுக தான் ஆட்சியை பிடிக்கும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது திமுக கூட்டணி 181 முதல் 189 தொகுதிகளில் வெற்றி பெறும் எனவும், திமுக கூட்டணிக்கு சுமார் 40.1% ஓட்டுகள் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனால இந்த கருத்து கணிப்பால திமுகவினர் ஹாப்பியா இருக்காங்க. அதிமுக தாவேகாவிற்கு ஷாக். அதே வேளையில இந்த கருத்து கணிப்பு அதிமுக கூட்டணிக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளித்திருக்கு. அதன்படி அதிமுக கூட்டணி 38 முதல் 42 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெறும். இந்த கூட்டணிக்கு 29% ஓட்டுகள் தான் கிடைக்கும்னு கூறப்பட்டிருக்கு. அதே போல தமிழகத்துல புதிதாக கட்சி தொடங்கிய விஜயின் தமிழக வெற்றி கழகம் 8 முதல் 10 தொகுதிகள் வெல்லும். தாவேகாவிற்கு 23.9% வரையிலான ஓட்டுகள் கிடைக்கும்னு கூறப்பட்டிருக்கு. சீமான் நாம் தமிழர் கட்சிக்கு அதிர்ச்சி. அதாவது இந்த தேர்தலில் மீண்டும் தனித்து களம் காணும் சீமானின் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு இடம் கூட ஜெயிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கட்சிக்கு வெறும் 4.9% ஓட்டுகள் மட்டுமே கிடைக்கும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது சொந்த மாவட்டமான சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதியில் போட்டியிட்டுள்ளார். அங்கு அவர் வெற்றி பெறுவார் என்று கட்சியினர் நம்பிக்கை தெரிவித்து வரும் நிலையில இந்த கருத்து கணிப்பால நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு இடம் கூட கிடைக்காதுன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.